விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரனர்களே போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 6ஆம் இடம், வித்யாகரன் புதனின் மூல திரிவோண ஆட்சி வீடு. கன்னிராசிக்கு இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி பேச போகிறோம். சனி பெயர்ச்சி. நீ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குது, கண்ணுபட போதையான்னு திருஷ்டி அமைப்புக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் சனி பயிற்சி பின்னாடி என்ன நடக்கும்னு அதை சொல்லியிருக்கிறேன். சில அமைப்பில் இருக்கிறவங்களும் திருஷ்டி வரும், வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னு. இந்த வீடியோ பதிவில் சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டா என்ன பிரச்சனை அப்படிம்போம். ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, தலை தப்பிருச்சு சரியா. தர்மம் தலை காக்கும். தலைக்கு வந்தது தலைப்பானோட போயிடுச்சு, கண்டம்லாம் இல்லை சரியா. அதனால் நீங்கள் கண்ட சனியில் ரொம்ப கவலைலாம் படாதீங்க. எல்லாத்துக்கும் பாதிப்புலாம் இருக்காது, நான் சொல்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும். ஆக்சுவலாக சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வராருன்னா கோச்சாரத்துக்கு தான் வராரு, ராசிக்கு தான் வராரு. ராசிங்கிறது மதி, சந்திரன் என்ற இடம் ராசி. மதிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு மனமும் உடலும் சம்மந்தப்பட்டது. மனம் மாறிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி உடலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். வளர்ச்சி அடையும், தேய்மானம் இருக்கும் சரியா. வளர பிள்ளைக்கு உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், பரிமாண வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வயதுக்கு மேலே தேர்மானம் இருக்கும். ஸோ வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், அதை ஏற்ற மாதிரி தான் உடலும் மனமும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மதி தான் கோச்சார பலன்கள். அது போக விதின்னு ஒன்று இருக்குது, அது உங்கள் ஜனன ஜாதகம், லக்கணம். கன்னிராசியில் நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கும், வாழ்க்கை முறை இருக்கும். தனிப்பட்ட நபருக்கு தசாபுத்தி, அது கதி. தசாபுத்திங்கிறது அட் ப்ரெசென்ட்டு. இப்போ உங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, புதன் திசை எதாவது நடக்கலாம், அது கதி. ஸோ எல்லாம் 3 சேர்ந்து தான் பலனை கொடுக்கும். இந்த கோச்சாரத்தில் கண்டகச்சனி ராசியை சனி பகவான் பார்க்கறதுறாரு, அதனால் எல்லாம் ஆயிருமா அப்படின்னு சொல்ல முடியாது சரியா நேர்களே. உங்கள் ஜனன ஜாதகம், ராசி பலன் ப்ளஸ் தசாபுத்தி பலன் 3 சேர்த்து தான் பலன் சொல்ல முடியும். இந்த ராசிக்கு சொல்கிறதெல்லாம் ஒரு 25% தான் சரியா நேர்களே. இந்த 25% எப்படி சேரும், உங்களுக்கு பலன்களை எப்படி சேரும்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்து தசாபுத்தியும் லக்கண ரீதியாக நல்ல புத்தி நடந்துச்சுன்னா இந்த 25% தான் கெடு பலன்கள் நடக்கும், மீதி 75% நல்ல பலன்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக லக்கணம் சரியில்லாமல் சனி பகவான் நல்ல நிலைமையில் இல்லாமல் இருந்து தசாபுத்தி சரியில்லைன்னா 100க்கு 100 கெடுபலன் நடக்கும் சரியா. 75% கெடுபலன் நடக்கும். இங்கே ஏற்கனவே 25% சரியில்லை. ஸோ 75 + 25 100% சரியில்லாமல் போயிடும், கஷ்டப்படுவீங்க. எந்த விஷயத்தில் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ராசிக்கு சனி பகவான் எந்த ஆதிபத்துக்கு உடையவர், கன்னி ராசிக்கு அவர் 5, 6 உடையவர், அதிர்ஷ்ட சனாபதி, ரணருணர்வ சனாபதி. லக்கணத்துக்கு எந்த இடத்துக்கு வராரு அதையும் பார்த்துக்கணும் சரியா. லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியத்துக்கு வராரு, அந்த ஆதிபத்திய விசேஷங்கள்லாம் உங்களுக்கு கட்டுப்படும் சரியா. அதில் பற்றாக்குறை வரும், பிரச்சனை வரும், அதை நீங்கள் சமாளிக்க முடியாது. அந்த விஷயத்தில் சிக்கல் வரும், அவ்வளோதான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை பல ரூபத்தில் இருக்கும். சிலருக்கு அவனுக்கு பிரச்சனையாக இருப்பான். அவனுக்கு பிரச்சனைன்னா என்ன, இயல்பாக இருக்க மாட்டான், உடம்புக்கு முடியாமல் போகும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வம்பு தும்பு வழக்கில் மாட்டிக்கிடுவான், தனக்குத்தானே குழி பறிச்சுக்கிடுவான். சில பேருக்கு மனைவியால் பிரச்சனை, சில பெண்களுக்கு கணவனால் பிரச்சனை, சில பேருக்கு பிள்ளைகளால் பிரச்சனை, சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, சிலருக்கு தொழிலில் பிரச்சனை, சிலருக்கு அரசியலில் பிரச்சனை, சிலருக்கு தாய் தப்பனே பிரச்சனை, சில பேருக்கு தாய் தப்பன் இல்லைங்கிற பிரச்சனை. இப்படி பிரச்சனை பல ரூபத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதுதான் அந்த ஆதிபதி விஷயத்தை சொல்கிறோம் நம்ம. சரி நேயர்களே, பொறுமையாக கேளுங்க. இதில் நான் உங்களுக்கு நல்ல ஒரு இலகுவாக சொல்கிறேன். உங்கள் ராசியை வச்சுக்கிட்டு உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருந்தால் சனி பகவான் என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு லக்கண ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சொல்கிறேன். இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றவங்க போகிறதெல்லாம் ராசிக்கு தான் சொல்லுவாங்க, கன்னி ராசி கண்டகச்சனினா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க, அது அவங்களோட பாலிசி. ஆனால் போதி ஜோதிடத்தில் நான் வேத ஜோதிடத்தை அடிப்படையாக தான் சொல்லுவேன். வேத ஜோதிடம்னா என்ன, லக்கணம், ராசி, தசாபுத்தி, இது 3ஐயும் சொல்கிறதா வேத ஜோதிடம் சரியா நேர்களே. இதை தவிர்த்து பலன் சொல்ல முடியாது. இருந்த போதிலும் தனி மனித ஜாதகம் எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் நான் ஒரு அளவு பண்ணி அப்சர்வேஷன் பண்ணி நான் சில பலன்களை சொல்கிறேன். கண்டிப்பாக இது 100க்கு ஒரு 60% உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும் சரியா. 60% உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே பலனை சொல்லிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரல எல்லா வீடியோ பாருங்கள், லிங்கில் வீடியோ கொடுத்தேன்னு அதையும் பாருங்கள். அதுபோக நம்ம சேனலில் இப்போ சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம், அதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் சரியா. எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். மெம்பர்ஷிப்பில் அதிகமாக கவுண்ட் வந்துச்சுன்னா தனிப்பட்ட வீடியோ போடுவேன், நீங்கள் என்கிட்ட நேரடியாக ஷேட்டிங் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அது அந்த அப்ளிகேஷன் இருக்கும் சரியா. அதை நீங்கள் மெம்பர்ஷிப் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனாலே தெரியும். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்கும், கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் மெம்பர்ஷிப் இருக்கும், நீங்கள் அதை லாக்இன் பண்ணிக்கலாம். அந்த வசதி இப்போ பண்ணி வச்சுருக்குறோம். அது ரொம்ப நாள் உள்ளதான், இவ்வளோ நாள் பண்ணலாம், இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். நேரில் அது மூலியமாகவும் என்னை அப்ரோச் பண்ணிக்கலாம், உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சில தகவல்களை சொல்லுவேன். ஓகே நேர்களே, இப்போ புது வீடியோவில் பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சனி பயிற்சி கன்னி ராசியில் எல்லாத்துக்குமே சரி இருக்காதா சார் அப்படின்னா இல்லை. சில பேருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், 100க்கு 100 நல்லா இருக்கும். அவங்களுக்கு யார் சார் அப்படின்னு கேட்டோம்னா,
நான் குறிப்பிட்ட லக்கணத்தில் சொல்கிறேன் அவங்களுக்கு. எந்த அமைப்பின் படி சார் நீ இப்படி சொல்கிற, அதுக்கு சொல்லணும்ல, சும்மா நம்ம சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல, அதுக்கு அடிப்படை சொல்லணும்ல. ஜோதிடம்னாலே சயின்ஸ் தான், அறிவியல் அண்டு கணிதம். அறிவியல் பூர்வமாக அணுகணும், கணிதம் சமன்பாடு ஈக்குவேஷன் பண்ணணும். சரியா நேர்களே? அதன் பேச அடிப்படையில் தான் பலன்கள் சொல்ல முடியும். ஜோதிடம்னா என்ன? ஒளி இருக்கும் இடம் ஜோதிடம், ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். 27 நட்சத்திரங்கள் ஒளிந்து கொண்டே இருக்குது, இரவும் பகலும் ஒளிந்து கொண்டே இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு சொன்ன மாதிரி அது ஒளியை கொடுத்துட்டு தான் இருக்குது. 27 நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தை தொகுப்பாக சொல்கிறது தான் ஜோதிடம். அப்புறம் அதுக்கடுத்து அந்த 27 நட்சத்திரங்களும் 3 பிரிஞ்சு 9 3 27 9 ராசியாக பிரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஆட்கொள்ளுது. இதை படிக்கிறது தான் ஜோதிடம், ஜோதிட கலை. ஓகே, இதன்படி தான் பலன்கள் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது 27 நட்சத்திரம் அடங்கிய 9 ராசி மண்டலத்தில் கன்னி ராசிக்குன்னு சில லக்கணங்கிறது என்னென்னா, நீங்கள் பிறக்கும்போது கீழ்வானத்தில் ஒன்று உதயமாகும், அதான் லக்கணம். அந்த லக்கணம் தான் உங்களுக்கு முக்கியமானது. ஜாதக கடத்தில் லானான்னு போட்டிருப்பாங்க, அதான் லக்கணம். உங்கள் உயிர் ஆத்மா ஜீவன் அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே நடக்கும். லக்கண புள்ளி தான் உங்களுக்கு பவர் சேஷன், அதிலிருந்து தான் பவர் வரும் எல்லா கட்டத்துக்குமே. சரியா? லக்கணத்திலிருந்து எல்லா கட்டங்களுக்குமே 12 ராசிக்குமே லக்கணம் சேர்த்து 12 ராசி, லக்கணம் ஒரு ராசியில் இருக்கும். அதிலிருந்து தான் மற்ற இடத்துக்கெல்லாம் ஒளி கிடைக்கும். எந்த அளவுக்கு எந்த கட்டத்துக்கு ஒளி அதிகமாக கிடைக்குதோ அந்த ஆதிபத்தியம் நல்லா இருக்கும். இப்போ இங்கே லக்கணத்திலேருந்து உங்களுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்குது, 4ஆம் இடத்துக்கு நல்ல ஒளி நல்லா கிடைக்குன்னா தாயார் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. சரியா? தாயோட அன்பு கிடைக்கும். மற்ற இதெல்லாம் அடுத்தடுத்து சிலது நடக்கும். அந்த 4ஆம் இடத்துல என்னென்ன ஆதிபத்திய விசேஷம் இருக்குது அதெல்லாம் நடக்கும். தாய் அன்பு, உயர்கல்வி, நல்ல ஒரு குடும்பம், வீடு மனை இடம், இப்படிலாம் சில சௌகரியங்கள் கிடைக்கும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்குமே நிறைய விசேஷத்தன்மைகள் இருக்குது, அதை சொல்லிகிட்டே போகலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணம் தெரியாதவங்க அனுப்புங்க. உங்கள் பிறந்த தேதி, டைம், ஏஎம்ஆர் பிஎம், எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது போக கன்னிராசிக்கு நான் அடுத்து நேரிலே அப்பீராக போகிறேன். எப்படி அப்பீராக போகிறேன்னா, வாரம் ஒரு நாள் உங்கள் கேள்வி பதில் சொல்லுவேன். அது நேரடியாக அப்பீராகவே உங்கள் கேள்வி பதில் சொல்லுவேன். ஓகே நேர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கன்னிராசிக்கு இந்த கண்டகச்சனி எந்தெந்த லக்கணத்துக்கு பாதிக்காது அப்படின்னம்னா, உங்கள் ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் 3 6 10 11 இருந்தார்னா எந்த பலன்களையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். இந்த கண்டகச்சனி, அர்த்தமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, ஜென்மச்சனி, வெறியச்சனி, பாதச்சனி, இப்படி நிறைய சனி இருக்குது. சனி பகவானுடைய தாக்குதல் இருக்குது. அவர் ராசிக்கு 2 4 7 8 12 இருந்தார்னா அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது அவர் நீங்கள் கன்னி ராசியில் உங்கள் ராசிக்கும் சரி பிறந்த லக்கணத்துக்கும் சரி சனி பகவான் 3 6 10 11 இந்த 4 இடத்துல இருந்தார்னா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். இது ராசிக்கும் வரும், லக்கணத்துக்கும் வரும். அப்படி பிறந்தவர்கள் யோகக்காரர்கள். சனி பகவான் தாக்குதலிருந்து தப்பிச்சிட்டவங்க. அப்படி இருக்கா சார் அப்படின்னு இருக்குது. அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த லக்கணத்துக்கு வரும் அப்படின்னம்னா, கன்னி ராசி தான், ராசி கன்னி ராசி தான். லக்கணத்தை எடுத்துட்டோம்னா மிதுனத்துக்கு வரும். சரியா? உதாரணத்துக்கு மிதுனத்துக்கு மிதுன லக்கணத்துக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விருச்சிகத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ சரியா போச்சு, அந்த 3 6 வந்துருச்சா? இப்படியே பார்த்தோம்னா சில லக்கணங்கள் வரும். மிதுன லக்கணம், தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு எப்படி சார் வரும் அப்படி பார்த்தோம்னா, தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார் கும்பத்தில், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ லக்கணத்துக்கும் ராசிக்கு சனி பகவான் அந்த 3 6 10 12 வருவார். அப்படி அவர் உபசன ஸ்தானத்துக்குள்ள வரும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா 10ஆம் இடத்துலையும் சனி பகவான் இருக்கலாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அங்கே ஒரு தொழில்காரகன் சனி பகவான் பாவகாரகம் இருக்கலாம். 3 6 11 உபசேன ஸ்தானம். உபசேன ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த கான்செப்ட் படி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது கன்னிராசியில் மிதுன லக்கணம், தனுசு லக்கணம், மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கண்டகச்சனியால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை சார் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, லக்கணத்துக்கு சனி பகவான் வேறு இடத்துல இருப்பார். இந்த 3 6 10 11 இருக்க மாட்டார், வேறு இடத்துல இருப்பார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தார்னா பிரச்சனையை கொடுப்பாரு. அவர் எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு அதை அடுத்து சொல்கிறேன். நான் இப்போ இந்த அமைப்பை சொல்கிறேன், அதுக்கடுத்து பலன்களை சொல்கிறேன், அதுக்கடுத்து பரிகாரம் வழிபாடெல்லாம் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவேன். நான் கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கலாம். இந்த கமர்ஷியலாக வீடியோ கேட்குறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இந்த சில பேர் அப்படியே பலனை சொல்லுவான், அப்படி இப்படி ஆனா பூனா ஆட்டுக்குட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த ஈக்குவேஷன் படி வர மாட்டாங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களாம் கமெண்ட் பாக்ஸுக்கு பதில் சொல்லவும் வர மாட்டாங்க. அவங்க ஜாதகம் பார்க்குறாங்களா அதுவும் தெரியாது. ஏதோ கமர்ஷியலாக இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் போடுறானுங்க. சரியா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நிறைய வருது. என்னென்ன படம்லாம் தம்மையில் போட்டு அடிச்சு விடுறாங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அது அவங்க சாய்ஸ். நாட்டில் எல்லாமே இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அது மாதிரி எல்லாம் கலந்து இருக்குது. கண்டுபிடிக்கிறது உங்களுடைய சாய்ஸ். நல்லது எது கெட்டது எது கண்டுபிடிக்கணும். எல்லா விஷயத்துலையும் இருக்குது. மனிதர்கள் மாதிரி தான் எல்லாத்துலேயுமே அமைப்பு இருக்குது. நல்ல ஒரு சேனலை பார்த்து பாருங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதோ அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது இப்போ கன்னி ராசிக்கு
நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் சனி பகவான் 3, 6, 10, 11 அந்த இடத்துல இருக்கணும். இவங்களுக்கு வந்து 100% எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து வந்து இன்னும் ஒரு 3 லக்கணம் இருக்குது. அவங்களுக்கு வந்து 60% பிரச்சனை இருக்காது, 40% பிரச்சனை இருக்கும். அவங்க எந்த லக்கணம் சார் அப்படின்னா கடகம், சிம்மம், மகரம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை அவ்வளோவா இருக்காது. ஆனால் நிபந்தனை என்னென்னா சனி பகவான் லக்கணத்திலிருந்து ராசியிலிருந்து 3, 6, 10, 11 இந்த காம்பினேஷனில் அவர் உட்காந்துருக்கணும். லக்கணத்துக்கும் பார்க்கணும், ராசியும் பார்க்கணும். ரெண்டையும் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் ராசிக்கு மட்டும் பார்த்தேன் சார், லக்கணத்துக்கு மேட்ச் ஆகலைன்னா தப்பாக போயிடும். இப்போ நீங்கள் கன்னி ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் மகரத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா மேட்ச் ஆகாது. சரியா? அதனால் விதி என்னென்னா சனி பகவான் ராசி லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இந்த அமைப்பில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே. அது தவிர்த்து 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 5ஆம் இடத்துல இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கட்டு பண்ணுவார். சரியா? இப்படி நிறைய சூட்சுமம்லாம் இருக்குது சனி பகவானுக்கு, அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரியா? இதுதான் நான் சொன்னேன், விதி மதி கதி இந்த 3ஐயும் தொகுத்து தான் பலன்கள் கொடுக்க முடியும். சரிப்பா, இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், என்ன செய்வார் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, ராசியை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா தாய் தப்பனை பாதிப்பார். இப்போ கண்டகச்சனி ஆரம்பிக்குது, வர மார்ச் 29ஆம் தேதி பயிற்சியாகி போகிறாரு. 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷமும் ஒரே பலன்களை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். 2.5 வருஷத்தில் வந்து அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 10% வந்து அங்கே சுக்கிரன், ராகு, புதன், சூரியன் இப்படி 4 கிரகங்கள் சதுர்கிரக கூட்டணி இருக்கிறதுனால இப்போதைக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். மே 31ஆம் தேதிக்கு மேலே ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு. சரியா? மே 31க்கு மேலே ஓரளவு ரிலாக்ஸேஷன் ஆகும். இடைப்பட்ட காலத்தில் மார்ச், அதாவது ஏப்ரல்னு வச்சுக்கோங்க, மார்ச் 29 ஏப்ரல்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல், மே 2 மாதத்துக்கு ரொம்ப கெடுபடியாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது. ராகு, சுக்கிரன், உங்கள் புதன் ராசிநாதன் இருப்பார், ராகுபடியில் இருப்பார், சனி பகவான் போயிட்டதுனால நல்லா இருக்காது. இந்த பங்குனி மாதம் முழுக்க சூரியன் வரை 7ஆம் இடத்துல இருப்பார், சுத்தமாக நல்லா இருக்காது. கணவன் மணி ஒருவேளை சில பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனைகள், தலைவிரிச்சாடும், நானா பெருசான்னு இருப்பீங்க. அதனால் அந்த பங்குனி மாதம் முடியணும். சரியா? பங்குனி முடிஞ்சு சித்திரையும் முடிஞ்சிச்சுன்னா சிறப்பாக இருக்கும். வைகாசி மாதம் உங்களை வாழ வைக்கும். சரியா? வைகாசி மாதத்துலேருந்து நல்லா இருப்பீங்க, கண்டம் தப்பிச்சிடும். 2 மாதத்துக்கு கண்டம் இருக்குது. பங்குனி, சித்திரை 2 மாதத்துக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் போய் சேரும்போது அங்கே நிலைமை சரியில்லை. ஓகே. இப்போ 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாருன்னா 2.5 வருஷம் இருப்பார். கண்டகச்சனி அப்படிம்பாங்க. சரி, கண்டகம் இல்லை, கண்டச்சனி. கண்டச்சனியில் வந்து அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடங்கிறது தகப்பன் தான். தகப்பனை பாதிக்கும். தகப்பனுக்கு உங்களுக்கு உறவு நல்லா இருக்காது. இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற பாதி பலன்கள் மாறுபடும். அதுபோல் சனி பகவான் சாரம் கொடுத்த நாதர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போவார். அடுத்து உத்திரட்டாதியில் வந்து 1, 2, 3 நாளில் வந்து அவர் வந்து 1 நாளில் போகும்போது அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. 2, 3 போகும்போது கொஞ்சம் கூடுதல் பிரச்சனையாக இருக்கும். எப்படி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போவார். ரேவதியில் வந்து 1, 4 பிரச்சனை இருக்காது, 2, 3 பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2.5 வருஷத்தில் அவர் ஒரு 13 மாதம் வந்து பிரச்சனை பண்ணுவார் உங்களுக்கு. சரியா? 13 மாதங்கள் வந்து சனி பகவான் பிரச்சனை பண்ணுவார். 2.5 வருஷங்கிறது 30 மாதம். 30 மாதத்தில் 13 மாதம் தான் உங்களுக்கு டார்ச்சராக இருக்கும். அது வந்து குறிப்பிட்ட அந்த சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். விருச்சிக லக்கணம், துலா லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்கும். கன்னி ராசியில் விருச்சிக லக்கணம், துலா லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு பட்டும் படாமல் போயிடும். ரைட் சார். இப்போ சனி பகவான் வந்து ராசியில் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுக்கு பொது பலன் என்ன அப்படின்னா ஆள் கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பீங்க, எதுலேயும் வந்து ஈடுபாடு கம்மியாக இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுவீங்க, மந்த நிலை இருக்கும். சரியா? நிதானமாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. மற்றவங்க வந்து உங்கள் பேச்சை உங்களை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. உங்கள் பேச்சு எடுபடாது, துக்க சிந்தனை இருக்கும், கையில் காசு பணத்துக்கு பிரச்சனை வரும். சரியா? குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது, இன்டெகிரேஷன் இருக்காது, நண்பர்களால் பிரச்சனை வரும், சொந்த பந்தம் அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஆள் தனித்து இருப்பீங்க. சரியா? தனித்து ஒரு சைலண்டாக இருப்பீங்க, சையாக இருப்பீங்க. இப்போ எதுலையுமே கொஞ்சம் வெக்கப்பட்டு வெகுளித்தனமாக மற்றவங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க. உங்களை நிறைய பேர் எதிரியாக நினைப்பாங்க. அதுபோக வந்து திருமண உறவு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. கணவன் மனைவி உறவு சில பிரச்சனை இருக்கும், பற்றுதல் இருக்காது. சில பேருக்கு 2ஆம் தர திருமணம் நடக்கும். பெண்களால் சில ஏமாற்றங்கள் இருக்கும். ஆண்களுக்கு பெண்களால் ஏமாற்றம் இருக்கும், பெண்களுக்கு ஆண்களால் ஏமாற்றம் இருக்கும். தொல்லைகள் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. கணவனோ மனைவியோ உடல்நலம் நல்லா இருக்காது, உடல்நல சீர்கேடு வரும். சரியா? இருந்த போதிலும் கூட்டு பலன்கள் நல்லபடியாக வெற்றியை கொடுக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சரியா? இந்த கண்டச்சென்னையில் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான். இந்த லக்கணத்துக்கு இது வந்து ரொம்ப அடி கொடுக்கும்னா இந்த விருச்சிகம், துலா, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 100 பிரச்சனையாக இருக்கும். கடகம், கும்பம், மகரம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 40% பிரச்சனையாக இருக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு சிரமம் இருக்காது. ஓகே சார். இப்போ வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து பிறந்தவங்களுக்கு வந்து எப்படி சார் பலன் இருக்கும் அதை சொல்கிறேன் நான். சரியா? லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். நீங்கள் கேட்டுக்கோங்க. பட் இந்த பலன்களை தான் உங்களுக்கு சேரும். பிரித்து சொல்கிறேன் நான். சரியா? லக்கண ரீதியாக பிரித்து சொல்லும்போது பலன்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் நிற்கும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும்.
ஏன்னா நீங்கள் மற்ற வீடியோ பார்க்கும்போது அவங்களாம் வந்து லக்கணத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க, பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பொதுவாக சொல்கிறது வந்து சரியாக அமைப்பாக இருக்காது, லக்கண ரீதியாக சொல்கிறது தான் சாத்தியப்படும். ஓகே, சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ கன்னிராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் அசதியாக இருப்பீங்க, சரியா? கொஞ்சம் காரிய அணுகலம் இருக்காது, தொட்டக்காரியம் தொடங்காது, காரிய வெற்றி இருக்காது, கொஞ்சம் இடைஞ்சல் இருக்க தான் செய்யும். அக்கம் பக்கத்து ஆர்கிட்ட அனுசரித்து போங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்க உத்தியோகத்து போகிறவங்களும் பிரச்சனை இருக்கும், சரியா? குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், எழுத்து வேலை, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர், அக்கௌண்டிங் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும். தகப்பனாலையும் சில பிரச்சனை இருக்கும். தகப்பன் வழி உறவு முறைகள், பங்காளி விஷயத்திலும் சரி, சொத்து பத்து விஷயத்திலும் சரி, சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேச லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து ரிஷப லக்கணம், எல்லா ராசி கன்னி தான், ஒவ்வொரு லக்கண விஷயமா சொல்கிறேன். அதாவது ஒரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரி விஷயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை சொல்லிவிட்டு அடுத்த தசா பற்றி சொல்லுவேன், பரிகார வழிபாடை சொல்லுவேன். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சரியா? குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்கும், உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்காது, பேசும்போது கவனமாக பேசுங்க. பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், அவங்களோட வேலைவாய்ப்பு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். குலதெய்வத்து கோயிலுக்கு அடுத்த தூரம் போயிட்டு வாங்க, குலதெய்வத்தோட வரலை வாங்கிக்கோங்க. அதுபோல் எதிர்பாராத சில பிரச்சனைகள், ரொம்ப வழக்கு, அவமானம், அசிங்கம்லாம் இருக்கும். பண விஷயத்தில் கையை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாத பிரச்சனை இருக்கும். அதனால் அதிகமாக கடன் வாங்காதீங்க, கடனாளி ஆகாதீங்க. அடுத்து மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு வந்து தாயார் உடல்நல பாதிக்கப்படும், சரியா? வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்க, இந்த நிலபலம் வச்சுருக்கிறவங்க, இடம், மனை, வீடு விற்பனையாளருக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். அதுபோக வந்து உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மணி உறவில் கவனமாக இருக்கணும். இணக்கம் கெட்டு போயிடும், சரியா? ஒரு இன்டகிரேஷன் இருக்காது, பிரச்சனை வரும். சொந்த பந்தம், சுற்று நட்பில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயம் அதிகமாக இருக்கும், சரியா? ஆடம்பர செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெண்கள் விஷயத்துலையும் நிறைய செலவு பண்ணுவீங்க. சிக்கனமாக இருங்க. சிக்கனமாக இருந்தீங்கன்னா இந்த கண்ட சென்னி ஒன்றும் செய்யாது. அடுத்து கடக லக்கணம், கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரரால் பிரச்சனை இருக்கும். அண்ணே, அக்கா, தங்கச்சி, தம்பி இவங்களால பிரச்சனை இருக்கும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல பிரச்சனை இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். வயிறு, பித்தப்பை, அல்சரு, இது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுனால சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுபோக வந்து வாயு பிரச்சனையும் இருக்கும், செரிமான பிரச்சனையும் இருக்கும். சில பேருக்கு இளைய தாரம், அதாவது இன்னொரு மேரேஜுங்கிறாங்கள, ரெண்டாவது தாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களாலும் சில பிரச்சனைகள், வம்பு வழக்கில் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சில் பிரச்சனை, பேசினாலே பிரச்சனை, சரியா? பேச்சை அளவாக பேசுங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. கண்களில் பிரச்சனை இருக்கும், கண்ணில் நீர் வடிகிறது, கண்ணில் பார்வை மங்குறது, கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறது, இப்படி சில அசுப பலங்கள்லாம் நடக்கும். பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், சரியா? அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, எதுலையுமே அதிர்ஷ்டக்கட்டையாக இருக்கும், காரிய அனுகூலம் இருக்காது, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க தொழில் பண்ணுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் முடக்கம் இருக்கும், தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் வரும். அதனால் நீங்கள் வந்து தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஜவுளித்துறை வச்சிருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட தொழில் வச்சிருக்கிறவங்க, வாசனை திரவியம், என்டர்டைன்மெண்ட்டு, பியூட்டி பார்லர், திரைப்படம் சம்மந்தப்பட்டது, மனிதனுக்கு வந்து வேடிக்கை, என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாம் கவனமாக இருக்கணும், சரியா? துணி வியாபாரம், இப்படி நிறையா சொல்லலாம். கலைப்பொருட்கள், பொம்மை, டாய்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து கன்னியா லக்கணம், கன்னிராசி கன்னியா லக்கணம், இவங்க வந்து முதல்ல நீங்களே உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். திருஷ்டி படும் உங்களுக்கு, இதுக்கு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன், கன்னிராசிக்கு கண்டுபட போதையான்னு. திருஷ்டி படும், பில்லி சூனி அமைப்புகள்லாம் பாதிக்கப்படும், அதனால் கவனமாக இருக்கணும். இது சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அந்த லிங்கை கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. தாயாருக்கும் தாப்பனுக்கும் பிரச்சனை இருக்கும், தாய் தப்பனுக்கு இடையே சண்டை நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. வண்டி வாகனத்தில் பிரச்சனை இருக்கும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும், உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஒழுங்காக படிக்க முடியாது, ஏகப்பட்ட சிக்கல் வரும். கன்னிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து துலா லக்கணம், சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும், இளைய சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும், அக்கம் பக்கத்தால் பிரச்சனை இருக்கும், காரிய அனுகூலம் இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும். விரயம் அதிகமாக இருக்கும், வெளிநாடு வெளிமான தொடர்பு நல்லபடியாக இருக்காது, விரயம் இருக்கும். எங்கேனாச்சும் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவீங்க, அதனால் பணம் செலவாகும். கவனமாக இருக்கணும். உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பானுங்க. வெளிநாட்டுக்கு வா, விசா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கட்ட சொல்லுவானுங்க. பணத்தை கட்டிட்டானா விசா கிடைக்காது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு, அந்நியர்கள், அந்நிய தேசம், அந்நிய மாநில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலா லக்கணத்தை பிறந்தவங்க. அடுத்து விருச்சிக லக்கணம், கணவன் மனை உறவு நல்லா இருக்காது, கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லா இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஒருத்தர் போட்டி பொறாமையோடு இருப்பீங்க, கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரனால குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், கவனமாக பார்த்துக்கணும். ஸோ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப பிரச்சனை தலைதூக்கலாக இருக்கும், குடும்பத்தில் தான் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுபோக தொழில் பண்ணுற இடத்துல லாபமும் கம்மியாக இருக்கும், சரியா? அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் நல்லா இருக்காது, சரியா? நேரில் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள், கான்ட்ராக்டு, அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் லாபம் அந்த அளவுக்கு சிறப்பாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்து தனுசு லக்கணம், கன்னிராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து உத்தியோகம் நல்லா இருக்காது, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது, கவனமாக இருந்துக்கணும். நீங்கள்
உத்தியோகம், குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்க பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல பிற பெண்களால் பிரச்சனை வந்துடும். ரொம்ப தும்பு வழக்காகி அது போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் பிரச்சனை வந்துடும். கவனமாக இருக்கணும். அதுபோக தொழில் முனைவோர்கள், தொழில் முதலீட்டாளரும் கவனமாக இருக்கும். தொழிலில் சில பிரச்சனைகள், பின்னடைவு, லோன் வாங்குறது, லோனை வாங்கிட்டு திரும்ப கட்ட முடியாமல் இருக்கிறது, கடன் வாங்குறது, கடன் அடக்க முடியாமல் இருக்கிறது. இதனால் தொழில் அகலக்கால் வைக்காதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டாச்சனி நடக்கும்போதே பொதுவாக சொல்கிறேன், ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. தசாபுத்தி அமைப்பு அந்தரத்தை செக் பண்ணிவிட்டு சில காரியங்கள் ஆரம்பிங்க. அதுபோல் தனுசு லக்னத்தை பிறந்தவங்களுக்கும் திருஷ்டி இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். சரியா, கவனமாக இருக்கணும். திருஷ்டி கழிக்கிறது இருந்தால் கழிச்சுக்கோங்க. ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்னிராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை, சிலருக்கு பிள்ளையே பிரச்சனை, பிள்ளை பக்காமல் இருக்கும், தாமத புத்திர பாக்கியம் இருக்கும், தகப்பன் வழி உறமுறைகள் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, சொத்து பத்து பிரச்சனை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். விவசாயத்தில் பிரச்சனை, விவசாய பொருட்கள் நல்லபடியாக உற்பத்தி ஆகாது, உற்பத்தி ஆனாலும் விலைக்கு போகாது, நஷ்டம் அதிகமாக வரும். சரியா, நஷ்டத்தை கவனமாக வச்சுக்கோங்க. நஷ்டம் யாருக்கு அதிகமாக சார் வரும் அப்படின்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய நஷ்டம் வரும். பணம் வட்டி கொடுத்து வாங்குறவங்களுக்கு நஷ்டம் இருக்கும். நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, பேங்கிங்கில் இருக்கவங்க, இப்படி டிபாசிட் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கும்பலக்கணம், தாயாருக்கு ஆகாது. சரியா, தாயாருக்கு ஆகாது, தாய்வழி உறவுக்காகாது, தாய்மாமன் உறவுக்காகாது. குடும்பத்தில் பார்த்துக்கணும். குடும்பம், வீடு, மனை, இடம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். புரோக்கர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், இவங்களுக்குலாம் நிறைய எதிர்பாராத செலவுகள் வரும். லாபம் குறையும். சரியா, லாபம் குறைஞ்சி நஷ்டம் அதிகமாக இருக்கும். கவனமாக பார்த்துக்கணும். வம்பு வழக்கு பிரச்சனைக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மீன லக்கணம், கன்னிராசி மீன லக்கணம், இவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை தான். கணவன் மனை உறவுல பிரச்சனை, நானா நீயான போட்டுட்டு இருப்பீங்க. சரியா, இதனால் கருத்து வேறுபாடு, பிரிவு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் பண்ணுற இடத்துல பார்த்து இருந்துக்கணும். உத்தியோகத்தில் பிரச்சனை வரதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அரசு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்குது, கூடுதல் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த கண்டக சென்னையில் கூடுதல் சிரமம் இருக்கும். வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்கும். வேலை ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கும், டார்ச்சர் இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். இதனால் ஆள் சோர்ந்து போயிடுவீங்க, அசதியாகிடுவீங்க, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, ரொம்ப தளர்ந்து போயிடுவீங்க. ஓகே, இப்போ கன்னிராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து தசாபுத்திக்கும் பலன்களை சொல்லிவிட்டு அடுத்து பரிகாரத்தை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. என்ன, பொறுமை உடையார் எல்லாம் உடையார். பொறுமைக்கு தான் இங்கே நேரம் இல்லை, பொறுமையாக தான் யாருக்குமே இங்கே இல்லை. சரியா, பொறுமையாக இருங்க. எந்த விஷயத்தையுமே பிரச்சனை வந்துருச்சுன்னா பொறுமை இருக்கணும். பொறுமையாக இருக்கிறவங்ககிட்ட பாதி பிரச்சனை இருக்காது. சரியா, இந்த அவசரப்படுறது தான் ஏகப்பட்ட சிக்கலை உண்டாக்கும். அவசரப்படாதீங்க. இப்போ கன்னிராசியில் சூரிய தசை நடக்கும், கொஞ்சம் வயசில் நடக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நடக்கும், சூரிய தசை நடக்கும். சூரிய திசையில் ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி நல்லா இருக்காது. அப்படி புத்தி நடந்துச்சுன்னா அந்த பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்து சந்திர திசை கொஞ்சம் வயசில் நடக்கும். சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி நல்லா இருக்காது. அடுத்து செவ்வாய் தசை கொஞ்சம் வயசு வந்துடும். காலேஜ் படிப்பீங்க நீங்கள். சரியா, காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, புதன் புத்தி நல்லா இருக்காது. இவங்களாம் கவனமாக இருக்கணும். அடுத்து ராகு திசை நடக்கும். ராகு திசை மத்தியம வயதில் நடக்கும். யாருக்கு, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. ராகு திசை நடக்கிறவங்க ரொம்ப வெளிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 4 புத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் அந்த கண்டாச்சனி ரொம்ப பதிக்கும். சரியா, இப்போ நான் எந்தெந்த தசையில் என்னென்ன புத்தி சொல்கிறேனோ அவங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா, இது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அந்த தசா புத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் கதி. சரியா, ஜோதிடத்தில் நிறைய இருக்குது. பிரித்து சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி முழுக்க சாயந்தரம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம். அப்பயும் முடியாது. குருதசை நடக்கிறவங்களுக்கு எப்படி சார் எப்படி பார்த்தோம்னா, குருதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு வயசானவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிரும். குருதசை நடக்கிறவங்களுக்கு சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தியில் கவனமாக இருக்கணும். சனி மகாதசை வயசாயிரும். சனி மகாதசை நடக்கிறவங்களுக்கு சனி புத்தி, அதாவது சனி திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி நல்லா இருக்காது. அடுத்து புதன் தசை நடக்கும், வயதானவர்கள் நடக்கும். உத்தர நட்சத்திரத்தை பிறந்தால் புதன் திசை 70 வயசு கிட்ட தான் வரும், 65-70 வயசு கிட்ட தான் வரும். அவங்களுக்கு எப்படி சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு புதன் திசையில் சந்திர புத்தி, சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. அடுத்து கேது திசை இந்த அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். அவங்களுக்கு அது வயதான காலத்தில் தான் வரும். கேது திசை நடக்கிறவங்களுக்கு ராகு புத்தி, சனி புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. அடுத்து சுக்கிர தசை, இது ரொம்ப ரேராக நடக்கும். சுக்கிர தசையெல்லாம் கன்னிராசிக்கு வரணும்னா ரொம்ப வயசாயிரும். சரியா, அது சித்திரை நட்சத்திரத்துக்கு வேணால் வரும். சித்திரை நட்சத்திரத்துக்கு வேணால் ஒரு 80, 85, 90 வயசு கிட்ட 80 வயசுக்கு மேலே வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தசா புத்தி அமைப்பை கேட்டுக்கலாம். சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, குரு புத்தி நல்லா இருக்காது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன். பெருசாக அரட்டிக்காதீங்க. கண்ட சனி பெருசாலாம் பாதிக்காது. குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த குறிப்பிட்ட தசா புத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் பாதிக்கும். ஓகே,
விதி வலியுது, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரியா, கர்மாவை கழிச்சு தான் ஆகணும். கர்ம பலனை கொடுக்குற சனி பகவானே ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியத்தை சிறப்பாக செய்யுங்க. யாருக்கும் துரோகம் நினைக்காதீங்க, யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. நல்ல வேலை பாருங்கள், சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சுறுசுறுப்பாக இருந்தாலும் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அதுபோக வந்து சனிக்கிழமை தோறும் மாதம் ஒரு சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, சிவசக்தியை கும்பிட்டு சனி பகவானுக்கு விளக்கு போட்டுவாங்க, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு உதவுங்க, உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். பிசிக்கலி கேண்டிகேப்பர்டு சொல்கிறாங்களே, உடல் ஊனமுற்றவர்கள் தான், அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நோயற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கு கம்பி கம்பளி குடை ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி கொடுங்க, சாப்பாடு பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதுபோக வந்து எண்ணெய் தானம் பண்ணுங்க, நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்க, எள்ளு வாங்கி கொடுங்க, காக்காக்கு சாப்பாடு வைங்க, தண்ணி வைங்க, செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க. இது மாதிரி சின்ன சின்ன காரியத்தை பண்ணாலே சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும். சரியா, அடுத்து வேறு அஷ்டம சனி வருது. ஸோ இந்த 5 வருஷ காலத்துக்கு சனி பகவானோட ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா கண்டன் தப்பிச்சிடும். தலைக்கு வந்தது தலைப்பானோட போயிடும். சரியா, அதனால் அதை வந்து வரப்போவதை எண்ணி இப்பயே நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். எறும்பு புத்துகளுக்கு பண்டம் போடுங்க. மரத்துக்கடியில் எறும்பு புத்து இருக்கும், எறும்பெல்லாம் இருக்கும். அதுக்கு பச்சரிசி மாவு, தூள் சக்கரை கலந்து அப்படியே தீமட்டத்தை போடுங்க. அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், இந்த 3 மரத்தில் போடலாம். ஆலமரத்துக்கும் போடலாம். அது போடுற மரம் வந்து புனிதமான மரமாக இருக்கணும். சரியா, அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், இல்லைன்னா ஆலமரம், இந்த மரத்துக்கு அடியில் அதை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா எறும்பு சாப்பிட்டுக்கிறோம். இது மாதிரி சின்ன சின்ன வேலையை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் மெனக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் அனுபவப்பட்டு சொல்கிறேன். நிறைய பேர் செஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. சரியா, நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறத காட்டிலும் கஷ்டப்படாமல் இருக்காங்க. ஒரு மனிதன் கஷ்டப்படாமல் இருந்தாலே நல்ல வாழ்க்கை, கடன் படாமல் இருந்தாலே நல்ல வாழ்க்கை, நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே நல்ல வாழ்க்கை. சரியா, தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே நல்ல வாழ்க்கை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கிறேன். அதனால நோய் நொடி இல்லாமல் இருப்போம். சனி பகவான் நோயை கொடுக்குற கிரகம். ராசியை பார்க்கறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். கால் பக்கவாதம், கால் வலி, மூட்டு வலி, பித்த வெடிப்பு இதெல்லாம் இருக்கிறவங்களாம் கவனமாக பார்த்துக்கணும். சளி தொந்தரவு இருக்கிறவங்களும் கவனமாக பார்த்துக்கணும். 7ஆம் இடம் வந்து கணவன் மனைவி உறவை குடிக்கும். யாரோ மனைவிக்கோ கணவனுக்கோ முடியாமல் போயிடலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா, வாயு பிரச்சனை இருக்கும். இப்படி சில உடல் உபாதைகளை சனி பகவான் கொடுப்பாரு. உடல் உபாதைகள் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலமாக வருது தான். அதனால் சாப்பாடையும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஓகே நேயர்களே, கன்னி ராசிக்கு வந்து கண்டகச்சேரி பெருசாலாம் பாதிக்காது. கண்டை தப்பிச்சிருச்சு, தலைக்கு வந்து தலைப்பனோட போயிடுச்சு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது.